சீர்வளரும் திருத்தில்லை திருவீதி பணிந்தே புகுந்தே. நீங்கள் எந்த கஷேத்திரத்துக்கு போனாலும் வீதியை வணங்குறீங்களோ இல்லையோ, சிதம்பரத்துக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா நிச்சயமான வீதியை வணங்க வேண்டும். ஏன்னா அந்த வீதிக்கு பெருமை உண்டு. அந்த வீதிக்கு என்ன சிறப்பு? 2 சிறப்பு இருக்குது. ஒன்று, அந்த சிறப்பு வீதியே நம்மளுடைய பிறவியை போக்கும். நீங்கள் சிதம்பரம் உள்ளே போய் சாமியை பார்க்கணும் இல்லை, சிதம்பரத்துடைய வீதியே உங்களோட பிறவியை போக்கிடுமா, நம்முடைய பாவத்தில் நீக்கிடுமா. அந்த வீதியே அப்பர் சாமி அங்க பிரதட்சணமாக போயிருக்கார். தேரோடுற வீதி அப்பர் சாமி, அது பெரிய புராணத்தில் பார்க்குறோம். பொய் பிறவி பிணியோட்டும் திருவீதி நரது. திருவீதி எப்படிப்பட்டதான்? பொய் பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டார் அப்படின்னார். ஆமாம், தில்லை வட்டம் திசை கைதொழ வினை உள்ளை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே என்று சொல்கிறார். அரிச்சுற்ற வினையால் அடர்ப்புண்டு நீர் சிரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்று பல பேசப்படாமனம் திருச்சிற்றம் பலம் சென்று அடைமினேன்னார் அப்பர் சாமி. அதான் வினையால் அடர்ப்புண்டு நீ அயலவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் சிரிச்சுற்று பல பேசப்படாமனம், சிரித்து பேசாதது முன்னாடி என்ன சிரிப்பான் நம்மளை பார்த்து. அப்படி 10 பேர் சிரிக்கிறதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலத்துக்கு போயிடு போக முடியலையா, அந்த திசையை பார்த்து கைதொழுனார். தில்லை வட்டம் திசை கைதொழுவார்னார். வினை ஒல்லைனா வேகமாக ஓடுமா இல்லையா, ஒல்லைனா வேகம் நடத்தும். ஒல்லை கடந்து ஓடுதல் உண்மையேன்னர். அப்படி சீர்வளரும் திருத்தில்லை திருவீதி பணிந்தே புகுந்தே ஏர்வளர் பொன் திருமன்றுள் எடுத்த சேவடி இறைச்சி அப்படின்னார். இந்த வீதிக்குள்ள, சிதம்பரம் வீதிக்குள்ள தீட்சிதர்களை தவிர வேற யாரும் தங்கக்கூடாதுங்கிறதே நியமம். பெரிய புராணம் அதை தான் காட்டுகிறது. அந்த வீதியில் ஞானசம்பந்தர் தங்கலை. ஏன்னா அது அவர்களுக்கு மட்டும்தான் அது தங்கக்கூடிய இடம். சிதம்பரம் முழுக்கவே, சிதம்பரம் எது வரைக்கும் எங்கே இருந்து இருக்குன்னாக்கா, இப்போ சிதம்பரங்கிறது அந்த கோயில் இது மாட வீதிக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு வரைக்குமே சிதம்பரம் தான் இருந்திருக்கு. அதுக்குள்ளே திலவானந்தர்கள் 3000 பேர் தான் வசிச்சிருக்கிறாங்க. அதில் தான் ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 3 பேருமே தில்லைக்குள்ளே தங்கலை. வேட்காலத்துக்கும் கழிப்பாளையும் போயிட்டு அங்கேருந்து வந்து தான் தரிசனம் பண்ணுறாங்க. ஏன்னா அவர்களை தவிர்த்து வேறு யாரும் தங்குவதற்கு இடம் இல்லை, அது தங்க மாட்டாங்க, அது மரபு கிடையாது என்பதனால அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்திருக்கு. இந்த சம்பிரதாயத்தை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நமக்கு ஞானசம்பந்தர் பின்பற்றி காண்பித்தார் என்று நமக்கு சேக்கடார் சுவாமியும் அதுக்கு உரையாக சீக்கிய செய்யவும் காட்டுவார்கள். ஆமாம், வெளியில் உள்ள நுழைவு பிரவேசத்துக்கு பயப்படுறாங்க. உள்ளுக்குள்ள 3000 ஆகுதி அவர் பார்க்கறாங்கிறார். கட்டுப்பாடுங்கிறத விட நம்மளுடைய நாம செய்ய வேண்டும். அவர் இப்போ திருநாளை போவார் நாயனார் இவராக தான் பயந்து கொண்டு வெளில நிற்கிறார். 3000 ஆகுதியை பார்த்து இவ்வளோ இப்படிப்பட்ட புண்ணியமான நகரத்துக்குள்ளே நாம் எப்படி பிரவேசம் சொன்னது அழகாக பாடுவார் நம்மளுடைய கோபாலகிருஷ்ண பாரதியார். வருகலாமோ நான் அங்கே வருகலாமோ அப்படிங்கிறார். நான் உள்ள வரலாமா? புன்னருகில் நின்று கொண்டாடவும் பாடவும் நான் அங்கே வருகலாமோ. அப்பேற்பட்ட நாயன்மார்கள் ஏங்குகிறார்கள். உன் பக்கத்தில் வந்து நான் நிற்கலாமா, உன் பக்கத்தில் வந்து பாடலாமா, உன் பக்கத்தில் வந்து நான் ஆடி கொண்டாடலாமா, நான் வரலாமா, அந்த அனுமதி எனக்கு உண்டா அப்படின்னு கேட்குறார். ஆனால் நாம் அந்த மதிப்பு தெரிந்து நடந்து கொள்கிறோமா பெருமாளுடைய மதிப்புன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட எண்ணி பார்க்கும் பொழுது. அப்பர் சாமியுடைய திருமேனிப்பட்ட அந்த வீதியை நம்ம செருப்பு காலோடு நடக்கிறோமே, இதை விட பெரிய பாவம் என்ன இருக்குது உலகத்தில் இல்லையா? அந்த வீதியில், இந்த தில்லை வீதிகளை நம்ம செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கிறோம்னா அதை விட பெரிய பாவம் என்ன இருக்க முடியும் நம்ம செய்கிற பாவங்கள் இல்லையா? அது குளிக்க போய் சேர்த்து பூசிக்கிட்டு வந்த கதை தான் அது இல்லையா? அதனால் பொய் பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போனார் அப்படின்னு காட்டுறார் சேகரார் சாமி அப்பர் சாமியோட வீதியை. அந்த வீதி உள்ளே புகழ்ந்து வணங்கி ஏர்வளர் பொன் திருமன்றுள் எடுத்த சேவடி இறைஞ்சி பார்வளர மறைவளர்க்கும் பதியதனில் பணிந்து உறைவார் போர்வளர் மேருச்சிலையார் திருத்திணை மாநகர் புகுந்தார். சிதம்பரத்தை கொஞ்ச நாள் தங்கியிருந்துட்டு திருத்திணை மாநகர் என்கின்ற அந்த சிவக்கொழுந்தீஸ்வரர் பெருமான் அந்த கஷேத்திரத்துக்கு போகிறார். திருக்கழிப்பாலை என்கின்ற கஷேத்திரத்தை அடைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே பதிகம்பாடி சாமி வழிபாடு செய்துவிட்டு அருகில் உள்ள திருத்தில்லை என்கின்ற கஷேத்திரத்தை அடைந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கிருந்து திருத்திணைமாநகர் என்கின்ற ஊருக்கு செல்வதாக சென்ற அமர்வுகளை பார்த்தோம். 167வது பாடலில் திருத்திணை நகர் தான், திருத்திணை நகர் தான்.
இல்லை அந்த கோயில் இல்லை, இது சிதம்பரம் தாண்டி போயாச்சு, வடக்க இருக்காருன்னு இந்த சிதம்பரம் தாண்டிட்டார் சாமி. ஆமாம். திருத்திணை மாநகர் மேவும் சிவக்கொழுந்தை பணிந்து போய் நிறுத்தனார் அமர்ந்தருளும் நிறைபதிகள் பல வணங்கி ஒருத்தமிகும் திருத்தொண்டர் போற்று திருநாவலூர் கருத்தில் வரும் ஆதரவால் கைதுழச் சென்று எய்தினார். அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பினார் பாருங்க திருநாவலூர் விட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் திருநாவலூருக்கு போகிறார் சாமி, சொந்த ஊருக்கு. அங்கேருந்து திருமணம் நிறைவான உடனே பித்தா பெரேசோடி பாடினார். அங்கேருந்து உடனே திருநாவலூருக்கு வந்து பதிகம் பாடினார். சுவாமி திருவாரூருக்கு நம்பால் வருகின்றார். உடனே அங்கேருந்து புறப்பட்டு திருவாரூர் வந்தவர் பல சாஸ்திரங்களையும் தெரிந்து கொண்டு இப்போ தான் திரும்ப புறப்பட்டு திருநாவலூர் அந்த பக்கமாக போகிறதுனால சரி நம்ம ஊர் இங்கே இருக்கே, நம்ம பழைய நினைவுகள்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதை எண்ணி பார்ப்போம்ங்கிறதுனால அங்கே போகணும்னு நினைக்கிறார். திருத்தணி நகர் என்கின்ற க்ஷேத்திரத்துக்கு பதிகம் இருக்கிறது. அந்த பதிகம் தொடக்கத்திலே பார்த்தாச்சு. ஏன்னா அந்த பதிகம் சுந்தரமூர்த்தி சாமி வரும்பொழுதே பாடின பதிகம். திருத்தணி நகர் மேவிய சிவக்கொழுந்தை சென்றடை மனமேன்னு பாடுவார். அந்த பதிகம் நம்ம ஆல்ரெடி வகுப்பில் பார்த்தாச்சு, அதனால் அதிகம் பார்க்கவில்லை. இப்போ அந்த பதிகம் இப்போ பாடின பதிகம் கிடையாது. நிறுத்தனார் அமர்ந்தருளும் நிறைபதிகள் பல வணங்கி, அப்போ என்னது துறையூர், மாணிகுழி, சோபுரம், இதெல்லாம் கடலூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சரித்திரங்கள். பொருத்தமிகும் திருத்தொண்டர் போற்று திருநாவலூர் கருத்தில் வரும் ஆதரவால். மனசுக்குள்ள நினப்பு வருது, சொந்த ஊர் இல்லையா, பிறந்த ஊர். அது இந்த பதிகத்திலே சொல்கிறார், நாதனுக்கும் ஊர் நம்ம அப்படியா, நாதனுக்கும் ஊர் நமக்கும் ஊர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஏத்தும் ஊர் அப்படின்னு பதிகத்தில் சொல்லியிருப்பார். கருத்தில் வரும் ஆதரவால் கைதொழச் சென்று எய்தினார் என்று அந்த திருநாவலூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போறார். திருநாவலூர் மன்னர் சேர்கின்றார் எனக் கேட்டே பெருநாம பதியோரும் தொண்டர்களும் பெருவாழ்வு வருநாள் என்று அலங்கரித்து வந்து எதிர்கொண்டு உள்ளனைய செருநாகத்து உரிமுனைந்தார் செழுங்கோயில் உள்ளனைந்தார். சேகரார் சாமி இந்த இடத்துல பெருவாழ்வு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தைம்பார். திருப்புகலூருக்கு ஞானசம்பந்தர் எழுந்தல் இருக்கிறார். அப்போ அப்பர் சுவாமிகள் திருவாரூரில் இருக்கிறாங்க. திருவாரூர்லேருந்து புறப்பட்டு திருப்புகலூர் போகணும் அப்படின்னு விரும்பி புறப்படுறாங்க. அப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த செய்தி வருகிறது, அப்பர் சாமி திருப்புகலூர் வந்துட்டுருக்காருன்னு. அப்போ இவர் எதிர் சென்று வணங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட போதேனர். நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட போதே சேவில் திகழ்பவர் மைந்தரான திருஞான சம்பந்தர் கோவில் பொலியும் புகழூரின் புறம்பனை கடந்து போந்தார். ஊர் எல்லைக்கே வந்துட்டார், வரவேற்கன்னு பார்க்குறோங்க. ஏன், நாவுக்கரசர் எழுந்தருளக்கூடிய நல்ல திருவார்த்தைங்க. அதேமாரி அப்பர் சாமி ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் அப்பர் சாமி ஒரு இடத்துல தேடிட்டு போவார். ஞானசம்பந்தர் திருக்கடவுரில் இருக்கும் பொழுது அப்பர் சாமி எங்கே இருக்காருன்னு கேட்டார். அவர் பூந்துருத்தியில் இருக்காருன்னாங்க. சரி, பூந்துருத்திக்கு வண்டியை விடுங்கன்னார். வண்டினா என்ன வண்டி? பல்லாக்கு. பல்லாக்கில் போயிட்டுருக்கார். பல்லாக்கு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் அப்பர் சாமிக்கு கேள்விப்பட்டு அவர் வந்து நிற்கிறார். திருஞானசம்பந்தர் வந்துட்டு இருக்கார் அப்படிங்கும்பொழுது அந்த திசையை காதலித்தார்னார். ஞானசம்பந்தர் இந்த வழியாக தான் வரப்போகிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அந்த பக்கத்தில் நின்று கொண்டு அந்த திசையை காதலித்தார் அப்பர் சாமி. அவ்வளோ ஆசை அவருக்கு அவர் மேலே இல்லையா, திருஞானசம்பந்தர் வரப்போகிறாருன்னு ஒன்று. அங்கே ஞானசம்பந்தர் எழுந்தருளும் பெருவார்த்தையினர். அதை நாவுக்கரசர் வர்றது ஞானசம்பந்தருக்கு திருவார்த்தை, ஞானசம்பந்தர் வர்றது நாவுக்கரசருக்கு பெருவார்த்தை. அதே போல் இங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் திருநாவலூருக்கு உள்ள நுழையிறது என்னவா, என்ன சொல்கிறாங்க, திருநாவலூர் மன்னர் சேர்கின்றார் என கேட்டு பெருநாம பதியோரும் தொண்டரும் பெருவாழ்வு ஒரு நாள் என்று நினைக்கிறார்கள் இல்லையா. அந்த பெருவாழ்வு வரக்கூடிய நாள் நமக்கு இதுதான். நம்முடைய சுந்தரர் சொல்லுங்க ஐயா. அது பெருவாழ்வு வாங்கினார். அங்கேயும் திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு என வாங்கி அப்படின்னார். பெருவாழ்வுன்னு சொல்லணும், எது அடியார் கொடுத்தா பெருவாழ்வுன்னு சொல்லி வாங்கணுங்கிறது வழக்கம்.
அதனால் பரிணாம பதியோரும் தொண்டர்களும் பெருவாழ்வு வருநாள் என்று அலங்கரித்து எதிர்கொண்டு எதை இந்த திருநாவலூர் என்ற கஷேத்திரத்தை அலங்கரித்து எதிர்கொண்டு உள்ளணைய சிறுநாகத்து, சிறுநாகம்னா கோபமாக இருக்கக்கூடிய அந்த நாகம், அதை உரி புனைந்தார் செழுங்கோயில் உள்ளணைந்தார். பன்ருட்டிங்கிற அந்த ஊர்லேருந்து திருநாவலூர் போகிற மேற்கு போகிற ரோடு முதல்ல அப்பர் சாமி ஊர் வந்துடும், திருவாமூர் வந்துடும். திருவாமூர் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே திருநாவலூர் வரும். திருநாவலூர் சாலை ஓரத்துலேயே கோயில் இருக்கும். அற்புதமான கஷேத்திரம் அது. அடியன் போயிருக்காங்க. என்ன ஒரு கசகசப்பு. அதனால் அலங்கரித்து வந்து எதிர்கொண்டு உள்ளணைய செருநாகத்து உரி புனைந்தார் செழுங்கோயில். இந்த இடத்துல செருநாகம் என்பது பாம்பு தோலை உரிச்சாரு, பாம்பு கட்டியிருக்காரு, பாம்பு தோலை உரிச்சாங்கிறாரு. நாகத்து உரி புனைந்தார்னு இருக்க பெரிய ரிமோட்டா உரி. இந்த இடத்துல நாகம்னா யானை, நாகத்துக்கு யானைன்னு ஒரு பேர் உண்டு, யானைக்கு நாகம்னு ஒரு பேர் உண்டு. நாகத்து உரி புனைந்தார் செழுங்கோயில் உள்ளணைந்தார். இந்த கோயிலுக்குள்ள நுழைகிறார். மேவிய தொண்டர் குழாம் அடைந்து எல்லாரும் சுந்தரமூர்த்தி சாமியை பார்த்தோன்னே அரகர 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 என்று எல்லாரும் ஓசை எழுப்புகிறார்கள். அங்கே அவர் தரிசனம் பண்ண உடனே மேவிய தொண்டர் குழாம் அடைந்து அற என்று எழும் ஓசை உலகம் போய் ஒழிப்ப. இங்கே இவர்கள் எழுப்பிய அந்த அரகர 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 என்ற ஓசை உலகத்துக்கும் எதிரொலிக்குதான். அவ்வளவு சப்தம் எழுப்புகிறது என்று சொல்கிறார். எதிரொலிப்ப போய் ஒழிப்ப முதல்வனார் முன்பு எய்தி ஆவியினும் அடைவுடையார். ஆவியில் அடைவுடையார் அர்த்தம். உயிரோடு கூட இருக்கிறவர், உயிரை விட மேலானவர் அர்த்தம். உயிரை விட மேலானவர் உள்ள இருக்கார். அடிக்கமலத்து அடி போற்றி கோவலன் நான்முகன் எடுத்து பாடிய கும்பிட்டார். ஆனால் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய செய்தினா, இந்த பதிகத்தை தொடக்கத்திலே பார்த்தாச்சு. இதை பார்க்கலாமா திரும்ப ஒரு தடவை? இல்லை இந்த தடவை பார்க்கலாம்னு சொல்லுவீங்க. எப்படி இருந்தாலும் அது வேணான்னு சொல்ல போறீங்கப்போ. அதனால் கோவலன் நான்முகன் என்கிற தேவாரம். நிறைய பேர் அது வராதவங்க இருக்காங்கிறதுனால அந்த பதிகத்தை பார்த்துருவோம். அந்த பதிகத்தை பார்க்குறதாவே 14/1/23 23 டேங்கப்பா 14/1/23னா 1 வருஷம் ஆகி போச்சுங்களாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கலிக்காம நாயனார் புராணம் தொடங்கி 1 வருஷம் ஆகுது. அப்போ தொடக்கத்தில் பார்த்துருப்போம். அதானே பார்த்தேன். சரி சரி, பதிகம் பார்க்கலாமா இல்லை போகலாமா தொடர்ந்து? தேதியை போட்டு வச்சிருக்காங்க எல்லாரும். பார்க்கலாமா? இந்த பதிகம் ஆல்ரெடி யார் பார்த்தப்ப வந்தது? 2 பேர் தானே. இப்படி இருந்தாலும் வந்துருப்போனுங்கிற கெஸ்ல தான் தேதி போட்டிருக்கிறதுனாலயா? கோவலன் நான்முகன் வானவர் கோன்கிற பதிகம் நட்ராகத்தில் அமைந்திருக்கிறது. திருநாவலூர் கஷேத்திரம். கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை சரவணன். நன்றாக இருந்தாலும் அது கட்டளை மாறுது, கட்டளை மாறும். கோவலன் நான்முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேவளர முப்பூரம் தீயெழுவித்தவர் ஓரம்பினால் எவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளுங்கொண்ட நவலனார் கீடமாவது
நந்திரு நாவலூரே ஏ நாதனுக்கோர் நமக்கோர் நரசிங்க மூனையரையன் ஆதரித்தீசனுக்கா செய்யும் ஊர் அணி நாவலூர் என்று ஓதனல் தக்கவன் தொண்டன் ஆரூரன் ஊரைத்த தமிழ் காதலித்தோம் கற்றும் கேட்பவர் தம் வீணை கட்டருமே. ஏம் இந்த தேவாரம் இதில் பார்த்தீங்கன்னா நரசிங்க முனையரையர் அப்படின்னு தன்னுடைய வளர்ப்பு தந்தையோட பேரை இதில் குறிச்சிருப்பார். கோவலன் அப்படின்னா யாரு? அதை எழுதிருக்கீங்களா? கோவலன்னா திருமால் தான், மாடு மேய்க்கு போறன்னு அர்த்தத்தில் கோவலன் என்ற அர்த்தத்தில். கோவலன்னா சிலப்பதிகாரத்துலேயே கோவலன் வரும், அந்த கோவலன் இல்லை. நான் கோவலன் நான்முகன்னு ஜோடி இருக்கேன் பக்கத்துலேயே, திருமால் அது. கோவலம்னா இந்த கோவலம் ஈஸியாக இருக்கு, அந்த கோவலமா? கோபாலன். சரி சரி. கோவலன் நான்முகன் மாணவர் கோணம் குற்றேவல் செய்ய. இவர்களெல்லாம் குற்றேவல்னா சாமியோடைய ஏவல் செய்கிறார்கள். இவர்கள்லாம் என்ன ஏவல் செஞ்சாங்க? சுந்தரமூர்த்தி சாமி அழைக்கிறதுக்கு யார் வந்தா? திருமால் பிரம்மா தான் வந்தாங்க இல்லையா? தான் சொல்லுகிறார். மேவலர் புறம் முப்புறம் தீயெழுவித்தவர் ஓரம்பினால், 3 புறங்களை ஓரம்பினாலே எய்தியவர். ஏவலனார், ஏவலனார்னா ஏவலம். ஏவலம்னா என்ன? ஏவலனா என்ன குறிச்சிருக்கீங்களா? இல்லைன்னா பதில் சொல்ல. வில். ஏவலம்னா வில், வில் ஆற்றல்னு அர்த்தம். வில் ஆற்றல் ஏவலம்னா. ஏன்னா அம்பினால் ஏவலனார்னர், வில்லினாலே எய்தவர் அர்த்தம். வெண்ணிநல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனார்னர், திருவெண்ணிநல்லூரில் வைத்து ஆள் கொண்டார், அதை சொல்லுகிறார். இடமாவது நம் திருநாவலூரே. அப்போ அதை நினச்சி பார்க்குறார். பக்கத்து ஊருங்கிறதுனால சாமி இப்போ தானே அங்கே தானே வந்து நமக்கு ஓலை காமிச்சார், திருமணத்தில் திருத்தினாரே அப்படின்னு நினச்சி பார்ப்பார்ல சொல்கிறார். தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை முன் வன்மைகள் பேசிறவன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார். உண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் புணர்த்த நன்மையினார்க்கு இடம் ஆவது நம் திருநாவலூரே. தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள்னா அன்றைக்கு அவருக்கு திருமணம் நடைபெற இருந்த நாள். சபை முன் வன்மைகள் பேசிட. என்ன வன்மைகள் பேசினார்? பித்தனோ மலையோன் என்றார். அதான் வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார். வாழ்வு தந்தார், வன் தொண்டன் மேலே அழைக்கப்படுவாயினர். உண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் புணர்த்த. சிறுமொழிகளே அவருக்கு பேசினேன், ஆனால் அவருக்கு என்ன கொடுத்தது? என்ன தங்கத்தை கொடுத்துருக்காருனர். நன்மையினார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே. வேகம் கொண்டு ஓடிய வெல்விடை ஏறி ஓர் மெல்லியலையாகம் கொண்டார். வெண்ணிநல்லூரில் வைத்து என ஆளும் கொண்டார். வேகம் கொண்டு ஓடிய வெல்விடை, ரிஷபம் வேகமாக ஓடக்கூடியது, அது மேலே ஏறி இருக்கார். மெல்லியலை ஆகம் கொண்டார்னா அம்பால உடம்புல வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆகம்னா உடம்புன்னு அர்த்தம். வெண்ணிநல்லூரில் வைத்து என ஆளும் கொண்டார். போகம் கொண்டார் கடற்கோடியின் மோடியை பூண்பதாக. கோடிக்கரையில் மோடி அப்படிங்கிறார். மோடினா என்ன? காளி. இதெல்லாம் எழுதியிருக்கீங்களா? மோடினா காளி. மோடிங்கிற அர்த்தம் சொல்லுக்கு அர்த்தம் வந்து காளின்னு அர்த்தம். அப்புறம் சாமி திராயசத்தில் படம் போகமார் மோடி புணர்தரு புனிதர் போலும் அப்படின்னு பாடுறார். போகமார் மோடி கொங்கை புணர்தரு, அம்பாலோடைய அந்த சுனபாரத்தை புணர்கின்றவர்னு அர்த்தம். இதை வந்து அங்கே கடிதாய் கடற்காற்று வந்து எந்த காடுகளாலோடும் அப்படின்னு கோடியக்கரையில் சுந்தரமூர்த்தி சாமி போகும்போது கோடியக்கரையில் சாமி தண்ணி அவன் போனோம்ல இங்கே நாங்கள் ஐயா நான் போனோம் இல்லையா கோடியக்கரைக்கு அவருக்கு. ஆமாம், கோடியக்கரையில் இப்போ கூட்டு ஊரோட இருக்காரு, ஊருக்குள்ளே இருக்கார். சுந்தரமூர்த்தி சாமி போகிறப்போ யாருமே இல்லை, சாமி மட்டும் தனியாக இருந்தார். ரொம்ப கவலைப்படுறார். கடிதாய் கடற்காற்று வந்து எய்த அடியேல் உமக்கு ஆறுதுணையாக இங்கு இருந்தது கேட்குறார். அகத்தியான்பள்ளி தாண்டவனா, கோடியக்கரை தாண்டி தான் அகத்தியான்பள்ளி போகணும். வேதாரண்யத்துலேருந்து கோடியக்கரை தனி ரூட்டு போகணும் உள்ள. ஆமாம் ஆமாம். அப்போ காடுகழாலோடும்னார். காடுகழால்னா காளி. அங்கே உள்ள அம்பாள் பேர் காடுகழால்னு பேர். அம்பாளுக்கு பேர் அங்கே காடுகழால்னு போனீங்கன்னா தனி சன்னதியில் இருக்கா பார்த்தோம் நான் இருக்கா? 2 அம்பாள். ஆமாம் 2 அம்பாள். இன்னொரு அம்பாள் வந்து காடுகழால். காளிக்கு ஒரு கோயில் வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல.
அங்கே பதிகம் பண்ணோம்ல நம்ம, கடிதாய் கரகாற்று வந்து எய்த அப்படிங்கிற பாட்டு, நல்ல அனுபவம் அது. அதனால் இந்த வகுப்புகளுக்கெல்லாம் வர்றது இதெல்லாம் வந்து தியரி தான். ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பெரிய புராண வகுப்பை பொறுத்தளவுக்கு இங்கே உள்ள அனுபவங்களை நீ நேரடியாகவும் சென்று அனுபவிக்க வேண்டாங்க. அந்த சேத்திரத்துக்கு போய் அந்த அனுபவிச்சாதான் சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. அதை சொல்லுகிறாங்க, இங்கே ஞாபகம் வருது அவருக்கு. கடற்கோடியின் மோடியை பூண்பதாகன்னார். மோடிங்கிறது காளி. அதனால தான் நம்ம பிரதமர் கூட மோடினே பேர் அதனால தான் அமைஞ்சிட்டு போடுறது, காளி காக்கிற மாதிரி. நாகம் கொண்டாருக்கு இடமாவது நம் திருநாவலூரேன்னார். அப்படியா? அதிதேவதையா? ராகுவுக்கு அதிதேவதை காளியாமா. அஞ்சு கொண்டு ஆடுவார் ஆவினில் சேவினை அச்சு கொண்டார். ஆ அப்படிங்கிறது பொது இனம், சேங்கிறது அதில் காளை. ஆவினில் சேங்கிறது காளை. அஞ்சு கொண்டு ஆடுவார் ஆவினில், பசுவிலிருந்து வரக்கூடிய பஞ்ச கவ்யத்தையும் எடுத்துக்கொண்டார். சேவினை ஆட்சி கொண்டார்னா ரிஷபத்தில் ஏறினார். தஞ்சம் கொண்டார் அடி சண்டியை தாமென உகந்தார், தாமென வைத்து உகந்தார் இல்லையா? சண்டேச நாயனாருக்கு அருள் செய்தார், தண்டியாருக்கு அருள்கள் செய்தார், தலைவராக பாடியாரேனார். நஞ்சம் கொண்டார் வெண்ணநல்லூரில் வைத்தேனை ஆளும் கொண்டு நஞ்சம் கொண்டாருக்கு இடமாவது நம் திருநாவலூரினர். நஞ்சம் கொண்டார்னா கண்டத்தில் நஞ்சத்தை வைத்தவர்னு அர்த்தம். ஒம்பாரார் கோணை தின்தோல் முறித்தார், உரித்தார் களிற்றை சும்பண்ணார் தீவண்ணர் தூவண்ணர் நேற்று ஓர் ஆவணத்தால் எம்பீரான் வெண்ணநல்லூரில் வைத்தேனை ஆளும் கொண்ட. ஆவணம்னு சொல்கிறா பாருங்க இங்கே இல்லையா? சேகரார் சாமி கதவை தயார் பண்ணுறதுக்கு எல்லாம் இங்கே தான் ப்ரூஃப் இருக்குது இல்லையா? இந்த அந்த ஷெடியூலில் கரெக்டாக அந்த இதில் என்ன நடந்ததுங்கிறத ஆவணம்ங்கிறது பதிவு பண்ணுறாரு பாருங்க. அவர் ஒரு இதை கொடுத்து ஓலையை தான் கொண்டு வந்தார்னு. ஒம்பராறு கோணை தின்தோல் முறித்தார்னா இந்திரனுடைய தோலை முறிச்சார் தக்ஷ சம்காரத்தில். யானையை பிடிச்சி உரிச்சார். செம்போனார் தீவண்ணர் தூவண்ண நீற்றர், தங்க நிறத்தில் இருக்கிறார், தீ நிறத்தில் இருக்கிறார், தூவண்ண நீற்றர் திருநீரை பூசியிருக்கிறார். ஒரு ஆவணத்தால் எம்பிரானார் வெண்ணநல்லூரில் வைத்தேனை ஆளும் கொண்ட நம்பிராளாருக்கு இடமாவது நம் திரு நாவலூரேன்னார். கோட்டம் கொண்டார் குடமூக்கிலும்னர். கோட்டம்னா கோயில்னு அர்த்தம். கோட்டம்னா கோணன்னு ஒரு அர்த்தம் உண்டு. கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. கோட்டம்னா கோயில். பொதுவாகவே கோயிலுங்கிற சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் கோட்டம் தான். கோயில்னா அரண்மனையை தான் குறிக்கும். ஆனால் பிறகு கோயிலுக்கு ஆகி வந்துட்டு தேவாரத்திலே கோயில். ஆமாம், கந்த கோட்டம், பத்தினி கோட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன கோட்டம் இருக்கு? வள்ளுவர் கோட்டம், குமர கோட்டம், வள்ளுவர் கோட்டம். அதான் சொல்லியாச்சு, வள்ளுவர் கோட்டம் சொல்லியாச்சு. ஒன்று விட பாட்டுறாங்க கேட்குறீங்களா? வள்ளுவர் கோட்டம் அப்படிலாம் இருக்குது இல்லையா? கோட்டம்னா கோயில் தானே. அதனால் கோட்டம் கொண்டார் குடமூக்கில்னா குடந்தை கீழ்கோட்டம்னு இந்த கோயிலுக்கு பேர். நாகேஸ்வரம் கோயில்னு இருக்குது அதுக்கு பேருக்கு. போ கும்பகோணத்தில் நாகேஸ்வரம் கோயில்னு கோயில் இருக்குது, மகாமா குளக்கரையில். அந்த கோயில் தான் கீழ்கோட்டம். குடந்தை கீழ்கோட்டத்தையும் கூத்தனாரேன்னு பேர். அங்கே நடராஜர் ரொம்ப அழகாக இருப்பார் அந்த கோயிலில். திருவாதிரை திருமஞ்சன் ஆணி திருமஞ்சன் தான் புறப்பாடு ஆவார். இல்லை செப்பு திருமணி தான், நல்லா அழகாக இருப்பார். குடந்தை கீழ்கோட்டத்தையும் கூத்தனாரேங்கிறார். கீழ்கோட்டம் கோயில் பேரே கீழ்கோட்டம். அப்போ மேற்கோட்டம் இருந்திருக்கு அங்கே இல்லையா? வடகோட்டம் தென்கோட்டெல்லாம் இருந்திருக்கும். அப்படி கோட்டம் கொண்டார் குடமூக்கிலும் கோவலும் கோத்திட்டையும். இதெல்லாம் கோவலுங்கிறது திருக்கோவலூர், கோத்திட்டைங்கிறது ஒரு ஊர் தான். ஆமாம், விற்குடி எழுதி வச்சிருக்கீங்களா? கோத்திட்டையும் கோவலன்னு ஒரு பதிகமே தொடங்கும். வேட்டங்கொண்டார் வெண்ணநல்லூரில் வைத்தேனை ஆளும் கொண்டார்னார். ஆட்டங்கொண்டார் தில்லை சிற்றம்பலத்து. வேட்டம்னா விருப்பம்னு அர்த்தம். தில்லை சிற்றம்பலத்தில் எல்லாம் பண்ணாரா? ஆட்டம் கொண்டார், ஆடுறாருன்னு அர்த்தம் இல்லையா? ஆட்டம் கொண்டார் தில்லை சிற்றம்பலத்தை அருக்கனை முன் நாட்டம் கொண்டாருக்கு இடமாவது நம் திருநாவலூரேனர். அருக்கன்னா சூரியன், அவனுடைய கண்ணு போயிரு, கண்ணை பறிச்சிருக்கார். ஒரு சூரியனுக்கு கண் தானே சாப்பாட்டுக்கு சொல்லுவாங்க. ஒரு சூரியன் பகன்கிற சூரியனுக்கு பல்ல எடுத்துட்டார். 12 சூரியன் மொத்தம், ஆதித்யர்கள் 12 பேர். ஒரு மாதத்துக்கு ஒரு சூரியன் கணக்கு நமக்கு. ஒவ்வொரு சூரியனும் ஒரு தேவர் அங்கே அதிபதியாக இருப்பான். அதில் ஒருத்தனுக்கு பல்லு, ஒருத்தனுக்கு தலை, ஒருத்தனுக்கு கண்ணு, இப்படி போச்சு. அதில் ஒரு சூரியனுக்கு கண்ணை பிடிக்கிட்டார். இவங்க 12 பேர் இதுக்கு போயிருக்காங்க தக்ஷசம்கா யாகத்துக்கு. அங்கே நடந்தது இதெல்லாம். தாயவாளாய் தந்தையாகி சாதல் பிறத்தலின்றி போய் அகலாமைதன் பொன்னடிக்கு என்னை பொருந்த வைத்த வேயவனார்னார். வேயவனார்னா என்ன?
வேயிடத்து பிறந்த தொல்நகர், அது என்ன ஊர்? சீர்காழி, அது வேய் தான். ஆனால் வேய்க்குள்ளேருந்து சாமியே வந்தார். மூங்கிலுக்குள்ளேருந்து சாமி வந்தது என்ன ஊர்? திருநெல்வேலி. எழுதியிருக்காதுல்ல, நீங்கள் 2 பேரும் சொல்லாதீங்க. அப்போ நான் இருங்க. திருநெல்வேலி வேய்வை பிறந்த தொன்னகர்னே திருவிழா புராணம் சொல்லுவோம். அதை சாமி அங்கே மூங்கிலாம் தோன்றினார். சுயம்புமூர்த்தி தான். மேலே ஒரு மாதிரி திருப்பனந்தாளில் எப்படி பனைமரத்தோட அடி வந்து பனைமரத்துறை அடி தான் திருப்பனந்தாள சாமி. பழைய காலத்துக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே இது வைரமாக மாறி போச்சு. ஏதோ ஒரு பனைமரத்துடைய அடி தான், பனைமரமே சாமியாக மட்டும் அந்த பனைமரமே மேல் இல்லாமல் கீழ்ப்பகுதி மட்டும் அப்படியே சிவலிங்கமாக மாறி இருக்கு, வைரமாக மாறி இருக்குது. அது கிட்ட போனீங்கன்னா அப்படியே தக்க 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 தக்கன்னு மின்னுவார். அப்படியே திருப்பனந்தாள் சாமி நாங்கள் பார்த்துருக்கோம். கும்பாபிஷேகத்தை உள்ளே போய் பார்த்தோம். கும்பாபிஷேகம் எப்போனா பாலாலயம்லாம் இது ஆனந்த பிறகு தான் உள்ளே பார்த்த பொழுது அப்படியே ஜீனியை ஒட்டி வச்ச மாதிரி இருந்தார் அந்த சாமி. சுயம்புமூர்த்திக்கு பாலாலயமே கிடையாது, நம்ம விண்ணப்பிச்சுக்கிறோம் அவ்வளோதான். சுயம்புமூர்த்தி எப்போதும் அதில் தான் இருப்பார், சாநித்தியம். ஆமாம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒரு உண்மனா கலை மட்டும் நீங்கள் அது எல்லா சாமிக்குமே அப்படி தானா. ஒருக்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு சொன்னாங்க, எந்த சாமிக்குமே ஒரு தடவை நீங்கள் ஆவாகனம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆவாகனத்தில் சுவாமி அதில் கலை பிரிக்கவே முடியாது எப்போவுமே. நீங்கள் கும்பாபிஷேகத்துக்காக சாமி வெளில கொண்டதாலும் கூட அதில் உண்மனாங்கிற ஒரு கலை உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கும். அது சுயம்புமூர்த்திக்கு சுத்தமாக அது வெளியில் இருக்க முடியாதுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே ஒரு பாலஸ்தாபனம் ஒன்று உள்ளே பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு கும்பாஸ்தாபனம் பண்ணியிருப்பாங்கலாம் சொல்கிறாங்க. எந்த மூர்த்தியுமே நீங்கள் ஒரு தடவை ஆவாகனம் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து சுவாமியோட சாநித்தியம் எடுக்க முடியாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதனால் சுயம்புமூர்த்தி அப்படி அந்த திருப்பனந்தாள் சாமி பனைமரத்தினாலே ஆயிருக்கார். பனைமரத்தை அந்த காலத்தில் வழிபாடு பண்ணியிருக்காங்க. ஆமாம், பனந்தாள்னால பனை அடி தானே. அப்படியா? அதனால் இங்கே மூங்கில் மரம் தான் அங்கே திருநெல்வேலியில் சாமி. அதே மாதிரி மூங்கில் மரத்தில் தான் சாமி அங்கே உண்டாயிருக்காருன்னு பார்க்குறோம். அதே பல சுயம்புமூர்த்திகள் ரொம்ப ஆச்சரியமான திருமேனிகள். அது மாதிரி திருக்கடையூர் சாமியோட திருமேனி அப்படி தான் ஆச்சரியமான திருமேனியாக இருக்கும். கருங்கல் திருமேனி தான். ஆனால் சாமியோடைய மேனியில் காலனுடைய பாசம் அப்படியே படிந்து கிடந்தது சூடு அப்படியே தெரியும். அதுவும் அடியேன்னு பார்த்துருக்கிறேன் கிட்ட போய். அந்த திருமேனி வெடித்து சாமி உண்டானார், உள்ளேருந்து வந்தாருங்கிறதுக்கான அந்த வெடிப்புலாம் அப்படியே தெரியும். அதே கும்பாபிஷேகத்தப்போ மகாசன்யானத்தில் உத்தரவு வாங்கிட்டு அடியனும் நானும் மதுசூதனன் ஐயா 2 பேர் சேர்ந்தா உள்ளே போய் பார்த்தோம். நிறைய பேர் போய் கூப்பிட்டு காமிச்சாங்க. அது எப்படி இருக்குன்னா முள்ளு கிழிச்சிட்டா புடைச்சிருக்கும் தெரியுமா அந்த கோடு, அந்த மாதிரி அவருடைய திருமணியில் அப்படியே புடைப்பு அப்படியே வளையமாக அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பின்பக்கத்தில் அப்படியே வளையமாக அந்த கயிறு தெரிஞ்சு கயிற்றுடைய தழும்பு தெரிஞ்சுது. பின்பக்கத்தில் வெடிச்சிருந்தார் சாமி அப்படியே உள்ளே கை போகிற அளவுக்கு அப்படி பார்க்குறோம். அது மாதிரி சுயம்பு திருமணம் ஆச்சரியமான சிவலிங்க வழிபாடுங்கிறது அவ்வளோ பழமையானது. திருவண்ணாமலை சாமியும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப அந்த மலை எவ்வளோ ஹைட்டு. கோயிலே பார்த்திங்கனாக்கா ஏறி தான் மேலே போவோம் திருவண்ணாமலை சாமி. அங்கேருந்து கீழே வரைக்கும் அடியில் வரைக்கும் உள்ளே போகிறார் அவர், அவ்வளோ பெரிய சாமின்னு சொல்லுகிறார்கள். அதனால் நம்முடைய திருவண்ணாமலை சாமி உள்ளே இருக்கார்லே அண்ணாமலையார், அவரும் அடி வரைக்கும் கீழே பெரியவராக சாமி உள்ளே போயிட்டுருக்கார் சுயம்புமூர்த்தின்னு சொல்லுகிறார்கள். சிவ வழிபாடுங்கிறதே தூண் வழிபாடு தான், ஸ்தம்பம். அதனால தான் வைரத்தூண்ல தான் சாமியை அப்பர் சாமி பாடுறாங்க. பழபாடி மேவிய வைரத்தூணேன்னு பாடுறாரு இல்லையா. அங்கே சாமி நம்ம என்னத்தை வழிபாடு பண்ணுறோம்? ஒரு தூணை தானே வழிபாடு பண்ணுறோம். அந்த தூணில் ருத்ரபாகத்தை வழிபாடு பண்ணுறோம். இடையில கீழே வந்து திருமாலுடைய பாகம் இருக்குது, அடியில் ஏதோ பிரம்மபாகம் இருக்குது. அதில் அம்பாள் சேர்த்து வழிபாடு பண்ண நம்ம வசதிக்காக அந்த ஆவுடைன்னு ஒன்று வச்சுக்கிறோம். உள்ளபடியே ஆவுடையார் இல்லைனாலும் சுயம்புமூர்த்தி தான். அந்த தூணை தான் நான் வழிபாடு பண்ணுவேன். ஏன்னா உருவமற்றவர், அருவுருவம். அவர் உருவமும் இருக்குது அருவமும் இருக்குது. குடிமல்லம். ஆமாம் ஆமாம். அதுபோல் அந்த மூர்த்தி வேயவனார்னு சொல்லி அந்த திருநெல்வேலியுடைய பெருமையை பேசுகிறார். அதனால் திருநெல்வேலி பதிகமும் சூப்பராக இருக்கும். மருந்தாவை மந்திரங்கள் அவை மறுமை நெறி அவைன்னு பாடுவார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார். திருநெல்வேலி உரை செல்வர்தாமேன்னு பாடுறார். திருநெல்வேலி உரை செல்வர்னு. அதனால் வேயவனார் வெண்ணநல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாயகனார் கிடமாவது திருநாவலூரே. வாயாடி மாமரை ஓதி ஒரு வேதியனாகி வந்து தீயாடியார் சின கேள் பின் சென்று ஒரு வேடுவனார் வேயாடியார் வெண்ணநல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாயாடியார் கிடமாவது நந்திரு நாவலூரேனர்.
வாயாடி மாமரை ஊதி இதெல்லாமே தெரியும். அதுதான் வேதியனா வந்தார், மறை ஓதி கொண்டு வந்தார், வந்து வல்வழக்கிட்டு வாயாடி பேசினார். இதெல்லாம் அந்த சம்பிரதாயம், இந்த சரித்திரத்தையே சொல்கிறார். தீயாடியார் சினக்கழலின் பின் சென்று ஒரு வேடுவனாயினார். இது பார்த்திபனுக்கு அருள் பண்ணது, அர்ஜுனனுக்கு அருள் பண்ணது. வேயாடியார் வெண்ணிநல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாயாடியார்னா நாயகன் அர்த்தம். நாயகன் நாயாடியாருக்கு இடமாவது இந்திர நாவலூரே. வடமாடு பாம்பு அணையானுக்கும் பாவை நல்லால் தனக்கும் வடமாடு மால்விடை ஏற்றுக்கும் பாகனாய் வந்து ஒரு நாள் இடமாடியார் வெண்ணிநல்லூரில் வந்து என்னை ஆளும் கொண்ட நடமாடியாருக்கு இடமாவது நம் திருநாவலூரினர். பாகன் எதுக்கு பாகனா இருக்கார்? வடமாடு பாம்பு அணையானுக்கு பாகனா இருக்கார். திருமாலை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கார் அரியர்தர், அவருக்கு பாகம். பாவை நல்லால் தனக்கும் அம்பாலா ஒரு பாகத்தில் இருக்கார், அவளுக்கும் பாகம். வடமாடு மால்விடை ஏற்றுக்கு, மால் விடைனா ரிஷபம், வடமாடுனா வடம்னா என்ன? கயிறு. மாட்டை எதில் கட்டுவோம்? அதான் சொல்கிறார். வடமாடு மால்விடை ஏற்றுக்கு பாகனாயினா அது மேலே ஏறியும் பாகனாக இருக்கார். இப்போ யானை பாகன் மாதிரி மாட்டுப்பாகன் இவர் தான். வடமாடு மால்விடை ஏற்றுக்கும் பாகனாய் வந்து ஒரு நாள் இடமாடியாருக்கு வெண்ணிநல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட இடமாடியாருக்கு இடமாவது நம் திருநாவலூரேன்னு பாடுகிறார். மிடுக்குண்டு என்று ஓடி ஓர் வெற்பெடுத்தான் வழியை நெறித்தார், அடக்கங்கொண்டு ஆவணம் காட்டினால் வெண்ணிநல்லூர் ஆளும் கொண்டார், தடுக்க ஒண்ணாதொரு வேளத்தினை உரித்திட்டு உமையை நடுக்கம் கண்டார் கிடமாவது நம் திருநாவலூரேன்னு பாடுறார். மிடுக்குண்டுனா எனக்கு வலிமை இருக்கு என்று எண்ணிக்கொண்டு ராவணன் போய் கைலாயமலை எடுத்தான், அதை சொல்லுகிறார். மிடுக்குண்டு என்று ஓடி ஓர் வெற்பெடுத்தான், வெறுப்புனா மலை, வழியை நெறித்தார், அடக்கங்கொண்டு ஆவணம் காட்டி, அடக்கமாக வந்துன்னா ரொம்ப ஒரு வேதியரை போல வந்து தன்னுடைய தன்மையை காட்டிக்கலாம், வேதியரை போல வந்து ஒரு ஆவணம் காட்டி வெண்ணிநல்லூர் ஆளும் கொண்டார், தடுக்க ஒண்ணாதொரு வேளத்தினை, யாராலும் தடுக்க முடியாதாகிய அந்த யானை, அந்த யானையை பிடிச்சி உரிச்சு உமை நடுக்கம் கொண்டாருக்கு இடமாவது நம் திருநாவலூரே. அம்பாள் நடுங்கும்படியாக போத்திக்கிட்டார் மேலே நடு. அதனால நாதனுக்கு ஊர் நமக்கும் ஊர், நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்செய்யும் ஊர்னார். நாதனுக்கு ஊர்னா சிவபெருமானுக்கும் திருநாவலூர் ஊர், நரசிங்க முனையரையராகிய அந்த அரசருக்கும் ஊர், நமக்கும் ஊர்னார். நமக்கு ஊர்னா உங்களுக்கு என்ன திருநாவலூரா? சுந்தரருக்கு ஊர்னு தனக்கு சொல்லிக்கிறார். நமக்கும் ஊர்னு, நமக்கும் ஒரு டீ எடுத்துருவாங்கன்னு சொல்றது இல்லையா? அப்பெல்லாம் எல்லா அர்த்தம், எனக்கு எடுத்துட்டாங்க அர்த்தம். நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர், நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஆட்செய்யும் ஊர் அணி திருநாவலூர் என்று ஓத நல் வன் தொண்டன் ஆரூரன் உரைத்த தமிழ். இந்த தமிழை காதலித்து கற்றும் கேட்போர்தாம் வினை கெட்டு அறிவினர். கத்தாச்சு கேட்டாச்சு, காதலித்தீங்களான்னு தெரியல எனக்கு இது இப்போ இல்லையா? அது உங்கள் கண்டிஷன். அது கற்றோம் கேட்டோம், ஆனால் காதலித்தும் கற்றும் கேட்டோம்னார் இல்லையா? காதலித்து கற்றும் கேட்டும் கேட்பவர்தம் வினை கட்டு அருமேன்னு கட்டு நேரம்னு சொல்கிறார். அதான் அந்த பதிகத்தில் என்ன அப்பெல்லாம் நீங்களும் போகுதான், நீங்கள் எப்படி யாருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கேட்கறதுனால தான் நான் படிக்கிறேன். தில்லை போயிட்டாரு, தில்லை தான் போனேன், ஒரு வரியில் சொல்லிட்டார், அவ்வளோதான். தில்லை வணங்கிட்டு போயிட்டார், எங்கிறது டீட்டெயிலாக சொல்லலை. பார்த்தீங்கன்னா தில்லைக்கு ஒரு பதிகம் தானே இருக்குது, அதை முன்னாடி பாடிட்டாரே. தில்லைக்கு இது 3வது யாத்திரை அவருக்கு. முதல்ல அங்கேருந்து வரும்போது தில்லை வந்துட்டு தான் திருவாரூர் போனார். திருவாரூரில் திரும்ப ஒரு தடவை திருமுதுகுன்றம் வந்து திருமுதுகுன்றது தில்லை வந்தார். அப்போ தான் படித்தாடு அடிமைக்கண் பதிகம் பாடினது. அப்புறம் திரும்பி திருவாரூர் போய் திரும்பி புறப்பட்டு வடக்க வரார். இப்போ ஒரு தடவை சிதம்பரம் பார்க்குறார். இது 3வது தடவை தலையாத்திரை சிதம்பரத்துக்கு. அதனால் பதியம் பாடியிருப்பார், ஆனால் கிடைச்சிருக்காரு. நமக்கு சிதம்பரத்துக்கு ஒரு பதிகம் தானே இருக்குது இப்போ. மடித்தாடு மடிமைக்கண். ஏன் என்ன எல்லாம் மனப்படம் பண்ணிட்டுப்பீங்களா நேரம்? ஏன் அதான் கேட்குறேன். இன்னொரு பதிகம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா எல்லாரும்? இல்லை, இருக்கிற பதிகம் எல்லாம் பாடியாச்சான்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லாதான். அதனால் அப்படி கோவலன் நான் முகன் எடுத்து
பாடியே கும்பிட்டார். 107 பாட்டு ஏற்கொண்டு கலிக்காம புராணத்தில். இப்போ அங்கேருந்து புறப்பட்டு எங்கே போக போகிறாரு? கணக்கிலா கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேங்கிற அந்த திருக்கழுக்குன்றம் என்கிற கஷேத்திரத்தை அடைய போகிறார். அப்போ தொண்டை நாட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? நடுநாட்டு வழியே தொண்டை நாட்டுக்குள்ளே போகிறார். தெரியலைங்க, பார்த்தா தான் தெரியுமா போகிறேன். நலம் பெருகும் அப்பதியில் நாடிய அன்போடு நயந்து குளம் பெருகும் திருத்தொண்டர் குழாத்தொடும் இனிதமர்ந்து சலம் பெருகும் தடைமுடியார் தாழ் வணங்கி அருள் பெற்று புலம்புரி நூல் மணிவார்வர் பிரபதியும் தொழப்போவார். அந்த நடுநாட்டு கஷேத்திரமாகிய திருநாவலூர் என்கின்ற கஷேத்திரத்திலிருந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய புறபதியும் தொழப்போவார்னார். அப்போ திருவண்ணாமலைக்கு போயிருப்பார் இல்லையா? எனக்கு திருவண்ணாமலை போன குறிப்பு நேரடியாக நம்ம கிடையாது, சுந்தரர் போன குறிப்பு. அங்கே பதிகமும் இல்லை. அங்கே அவருக்கு 2 நம்ம அப்பர்சாமி பதிகமும் ஞானசுந்தர பதிகம் தான் இருக்குது. புலம்புரி நூல் அப்படின்னு நலம்பெருகு அப்பதி அப்படிங்கிறது திருநாவலூர். நாடிய அன்போடு நயந்து குளம் பெருகும் திருத்தொண்டர். என்ன திருத்தொண்டர் குளம் சொல்கிறாங்களே அப்படின்னு என்னது? அது குளம்னா கூட்டம்னு அர்த்தம். இந்த இடத்துல கூட்டமாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள். குழாத்தோடும் இனிதான் மருந்து சலம் பெருகும் சடைமுடியார். சடைமுடியில் ஜலம் பெருகுதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே இருக்குன்னு அர்த்தம். சலம் பெருகு சடைமுடியார் கால் வணங்கி அருள் பெற்று புலம்புரி. புலம்னா மின்னுதுன்னு அர்த்தம். முப்புரி நூல் மின்னுது, தங்கத்தினாலே போட்டிருக்காருன்னு அர்த்தம். வெள்ளியில் போட்டுக்கிறது உண்டு, வெளியில் போட்டுப்பாங்க. ரொம்ப வசதி உள்ளவங்க நீர் கொஞ்சம் வசதி படைத்த புலவர் போல தெரிகிறதுங்கிறார்ல நாகேஷ் பார்த்துட்டு. அப்போ போட்டிருக்காருல அது மாதிரி. புலம்புரி நூல் வழிபார்வர் பிறப்பதியும் தொழப்போவார். தண்டகமாம் திருநாட்டு தனிவிடையார் மகிழ்விடங்கள் தொண்டர் எதிர்கொண்டு அணைய தொழுது போய் தூய நதி வண்டரையும் புறவு மலை பலமருதம் பலகடுந்தே என் திசையோர் பரவு திருக்கழுக்குன்றை எய்தினார் என்று சொல்கிறார். இப்போ தண்டகமாம் திருநாடுனா, தண்டகம் அப்படின்னா பறந்திருக்கிறது, வயல் நீண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தண்டகமாம் திருநாட்டு தனிவிடையார் மகிழ்விடங்கள்னா நடுநாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கஷேத்திரங்கள். அது ஓத்தூர், திருவண்ணாமலை, இதெல்லாம் அவர் வணங்கியிருப்பார். நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் இங்கே. ஆமாம், அரையணி, நல்லூர், இதெல்லாம் தொண்டர் எதிர்கொண்டு அணைய. அந்தந்த இடங்கள்ல தொண்டர்கள் எதிர்கொண்டு அணைந்து தொழுது போய் தூய நதி வண்டு அறையும் பூம்புறவு. புறவுனா முல்லை நிலம். முல்லை நிலத்தை தாண்டி போறார். அப்புறம் மலை வருது, குறிஞ்சி நிலத்தை தாண்டி போறார். அப்புறம் மருத நிலம் வருது, தாண்டி போறார். பாலாற்றங்கரைகிட்ட மருத நிலம் வந்துடும். அதுக்கு அடுத்தது பாலாற்றங்கரை ஓரத்திலே பார்த்தீங்கன்னா குறிஞ்சி இருக்குது. செங்கல்பட்டில் பார்த்தீங்களா, பைபாஸில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பாலாரை கிராஸ் பண்ணுற இடத்துல மலை இருக்கும், இருக்கா? அந்த அந்த ரோட்டை மலையை உடைச்சி தான் ரோடே போட்டு வச்சுருப்பாங்க. அப்போது பாலாறுங்கிறது மருத நிலம், அதுக்கு அந்த இடம் குறிஞ்சி நிலம். மருதமும் குறிஞ்சி இடையில இருக்கிற இடத்துக்கு முல்லை நிலம் வேறு, புறவு. வண்டரையும் பூம்புறவு. புறவுனா என்ன? இந்த மத்தியானம் ஒரு 12 மணி 11 மணிக்கெலாம் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 11:45 12:45 லஞ்ச் டைம்லலாம் சமையல் கூடத்தில் தாளிக்கிற வாட்டை வடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்குலாம் அடிக்குதுன்னு நினைக்கிறப்பா இல்லையா? நேற்று இதே நேரத்தில் அடிச்சது. ஆமாம், அதுபோல் ஸ்கூலில் இருக்க வரையும் நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்போ ஸ்கூலில் மத்தியானம் 12:45 கொட்டாயில் தாளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, சமையல் கொட்டாயில் ஆயாக்கள்லாம். அப்புறமேலுக்கு 1 மணிக்கெலாம் சாப்பாடு தயாராகி சாப்பாடு போடுவாங்க. எத்தனை பேர் இங்கே சாப்பிட்ருப்பீங்க? ஐயோ, இதில் தெரியல. எனக்கு தமிழ் மீடியத்தில் படித்தவர்கள் இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ப்ரைவேட்டில் படித்தா நமக்கு அந்த அனுபவம் கிடையாது. தமிழ் மீடியத்தில் படித்ததாக்க தான் அங்கே தான் சத்துணவு கூடணும்னு இருக்கும், சமைப்பாங்க. அது சாப்பாடு தாளிக்கிற விட ஸ்கூல் உள்ள அடிக்கும். அதுபோல் கரெக்டாக 12:45 அடிக்க ஆரம்பிச்சிருது இங்கேயோ. அடிப்பூம்புறவு மலை வள மருதம் அச்சிறுபாக்கம் முதலியவெல்லாம் கடந்து. மலைங்கிறது இடத்துல அச்சிறுபாக்கம் தான்.
ஏன்னா அச்சிறுபாக்கம் தாண்டி தானே வரணும். இப்போ அங்கே அந்த இங்கேருந்து வராருல. அச்சிறுபாக்கத்தில் மலை இருக்கா இல்லையா? இருக்கு. பல மருதம் பல கடந்தே என் திசையோர் பரவு திருக்கழுக்குன்றை எய்தினார். 8 திசையோரும் பரவக்கூடியதாக திருக்கழுக்குன்றம்னார். 4 தேவை, 4 பதிகமும் பெற்றிருக்கிற ஒரே கஷேத்திரம் அது. கஷேத்திரங்கள்ல சில கஷேத்திரங்கள் அது ஒன்று, ஒரே கஷேத்திரம் இல்லை. ஆமாம், 4 பதிகங்களும் பெற்றிருக்கக்கூடிய 4 பாடல் பெற்ற கஷேத்திரங்கள்ல சிலதில் அதுவும் ஒன்று. அந்த கழுக்குன்ற சாமியும் சுயம்பு மலை மேலே இருக்கார். அந்த மலையுடைய அடி வரைக்கும் இருக்கார் அர்த்தம் சாமி. அப்படின்னா கழுக்குன்ற சாமி அவ்வளோ நீட்டு அவர் கழுக்குன்ற சாமி. ஆமாம், ஏன் வரக்கூடாதுங்கிறீங்களா? ஆமாம், அது கிரினாலே மலையை வளர்ந்து வர்றது. சீக்கிரம் வந்துடலாம். கழுக்குன்றம் கிரி வளம் நல்லாயிருக்கும். அதனால் கார்த்திகை மாதத்தில் வளம் வர்றது ரொம்ப விசேஷம். அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே திருக்கழுக்குன்றத்தில் 2 கோயில், மேலே ஒரு கோயில், கீழே ஒரு கோயில். கழுக்குன்றம் முக்தி கஷேத்திரம் அப்படின்னு குருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். தில்லைவனம் காசி திருவாரூர் முதுகுன்றம் முல்லைவனம் முதுகுன்றம் காஞ்சி நெல்லைக்கலர் கழுக்குன்று அருணை காலத்தி என முத்தி வரும் அப்படிங்கிறார். இந்த ஊர் மாயூரம் இதெல்லாம் சொன்னால் முத்தி வருமா. இப்படி 12 ஊர் சொல்கிறார். நீங்கள் நம்ம அந்த கட்டடத்தில் இறங்கணுன்னே எழுதி போட்டிருப்பார் அப்படி தர்மிதாஸ் ஐயா. தில்லைவனம் அப்படிங்கிறது முதல்ல என்னது தாங்க? சிதம்பரம் தான். தில்லைவனம் காசி திருவாரூர். திருவாரூர்னு சொன்னாலே முத்தி வருமா. அதேமாரி தில்லைன்னு சொன்னாலே முத்தி வருமா இல்லையா? தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம்னர். மாயூரம்னு சொன்னால் முத்தி வருங்கிறார். அதனால் நெல்லை கலர் கழுக்குன்று காலத்தி அருணை இது எல்லாத்தையும் முக்தி சேத்திரங்களாக சொல்கிறார். நெல்லை திருநெல்வேலி, கலர் திருக்கலர், அப்புறம் காலத்தி திருக்காலகத்தி, அப்புறம் கழுக்குன்றம், அருணைன்னா அண்ணாமலை நினச்சாலே கொடுத்துருவார். திருவண்ணாமலைக்கு போகிறேன்னு நீங்கள் நினச்சி ஒரு அடி எடுத்து வச்சாலே முக்தி அவங்களுக்கு. அவ்வளோதான். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரைகோயில் அப்படிங்கிறார். யார் நினைக்கிறாங்களோ அவருடைய பாவத்தை தீர்க்கிறார் அவர். அதனால் ஒரு அடி எடுத்து வைக்கிறோம், திருவண்ணாமலைக்கு போகிறேன் அப்படின்னு எழுந்தாலே முத்தியான். அப்பாற்பட்ட கருணாசாகரம் அவர். அதனால் அந்த க்ஷேத்திரங்களில் முத்தி க்ஷேத்திரம்னு குருஞான சம்பந்த பெருமான் சொல்லக்கூடிய க்ஷேத்திரங்களில் ஒரு க்ஷேத்திரம் இந்த கழுக்குன்றம். இந்த க்ஷேத்திரங்களை எல்லாவற்றிலையும் குருஞான சம்பந்தர் முத்தி க்ஷேத்திரம் என்று அடையாளப்படுத்தின எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் கட்டளை மடம் அமைக்க வேண்டும் என்று நம்முடைய மகா சன்னிதானம் சங்கல்பம் செய்து கொண்டு நிறுவியிருக்கிறார் செய்கிறாங்க. அதன்படி காளஹஸ்தியில் கட்டளை நிறுவிட்டாங்க, காசியில் நிறுவிட்டாங்க. இந்த கழுக்குன்றத்தில் மட்டும் இடம் கிடைக்கல இன்னை வரைக்கும். அதை பார்த்துட்ருக்கீங்க. கோயில் பக்கமாக வேணும், கிடச்சதுன்னா நம்ம கட்டளை படம் கட்டலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க திருக்கழுக்குன்றத்தில். ஏன்னா குருஞான சம்பந்தர் வாக்கில் இடம் பெற்றிருக்கு இல்லையா, அதனால் சுபோகசார தலங்கள் அப்படின்னு அதை குறிக்கிறாங்க. அப்படி காசி, இடைமருது, அருணாச்சலம், திருவண்ணாமலையெல்லாம் கட்டியாச்சு, முதுகுன்றத்தில் கட்டியாச்சு. இப்படி அப்படி என் திசையோர் பரவு 4 ஒவ்வொரு யுகத்துக்கும் 2 கழுகுகள் இந்த சாத்திரத்தை வழிபட்டது. சடாயு சம்பாதி, சம்புகுத்தன், காகுத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு 8 பேர் இருக்காங்க. சம்புகுத்தன் காகுத்தன்கிறது 2 கழுகு. இதுமாதிரி சடாயு சம்பாதிங்கிறது 2 கழுகு. இதேமாரி இன்னும் 4 கழுகு இருக்குது ஒரு 4 யுகத்துக்கு. சம்புகுத்தன், காகுத்தன், சடாயு சம்பாதி, இப்படி இது மாதிரி இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க கழுகுகள். முதல்ல யுகந்தோறும் அந்த சாமி வழிபாடு பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் கருடன் மட்டும்தான். அதில் அருணன் வந்து இது கிடையாது. ஆமாம், அருணன் வந்து கழுகு கிடையாது. அருணன் வந்து இவருக்கு சூரியனுக்கு தேரோட்டி ஆகிடுவார். வினதையினுடைய பசங்க அவங்க. வினதை சிறுவன் எனும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டேன்னு ஆண்டாள் பாட்டு. எப்படி வருவாராம் திருமால்? வினதை சிறுவன்னர் சொல்கிறாங்க. வினதைங்கிறவ காசியப்பருடைய மனைவி. அவருடைய காசியப்பருக்கு 2 மனைவி, கத்ரு, வினத்தானு. ஒரு டிவியில் கூட கருடன்னு ஒரு சீரியல் ஓடிட்டுருக்கேன், ஹிந்தி சீரியல் ஒன்று. ஆமாம், 3 பேர் தான். அவருக்கு நிறைய 7 ஒய்ஃப் அண்ட் போட்டிருக்கு அவர் காசியப்பருக்கு. அதில் வந்து இந்த வினதாவுக்கு பிறந்த பிள்ளைங்க கருடனும் அருணனும். அதில் அருணன் தான் சூரியனுடைய தேர்ப்பாக, கருடன் வந்து திருமாலுக்கு வாகனமாக போகிறாரு. கத்ருவோடைய பசங்க பாம்பு. அது நிறைய சரித்திரம் அதில் இருக்குது. இதெல்லாம் வேத காலத்து கதைகள், இதெல்லாம் புராண கதைகள். அதை ஆண்டாள் சொல்கிறாங்க.
வினதச் சிறுவன் எனும் மேலாப்பு, அவருடைய சிறகுக்கு கீழே வருவாராம் திருமால். வினதச் சிறுவன் எனும் மேலாப்பன் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டேனேன்னு பாடுறாங்க. அப்படியே இந்த சரி அது போட்டு கழுகை பற்றி பேசுனதுனால இப்படி கழுகுகள் வழிபட்டது. சமீபமாக கூட 2 கழுகுகள் வந்து கழுகுன்ற மலை மேலே சாப்பாடு நைவேத்தியம் மத்தியானம் உச்சி காலத்தில் போய் போடுவாங்க அப்படின்னு வீடியோக்கெல்லாம் கூட யூடியூப்பில் இருக்குது. அதான் சமீபமாக தான், இப்போ இல்லை அப்படி சொல்கிறாங்க. தண்டகமாம் அது பிடிச்சாச்சா ஸ்லேஜ். தேனார்ந்த மலர்ச்சோலை திருக்கழுக்குன்றத்து அடியார் ஆனாத விருப்பினோடோ எதிர்கொள்ள அடைந்து அருளி தூணால் வெண்மதி அணிந்த சுடற்கொழுந்தை தொழுது இறைஞ்சி பானாடும் இன்னிசையின் திருப்பதிகம். தேனார்ந்த மலர்ச்சோலை திருக்கழுக்குன்றத்து அடியார், கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் ஆனாத விருப்பினோடும் எதிர்கொள்ள அடைந்து அருளி தூணால் வெண்மதி அணிந்த சுடற்கொழுந்தை தொழுது இறைஞ்சி. தூணால்னா அன்றைய நாள் தூய்மையாக இருக்கக்கூடிய நாள் வெண்மதி, அன்று இருக்கக்கூடிய நதி நிலான அர்த்தம். பானாடும் இன்னிசையின் திருப்பதிகம் பாடினார். ஆனாதனா தீராத விருப்பம்னு அர்த்தம். ஆனாத பேரன்பின் அம்பலவர் கழல் வணங்க அப்படின்னு ஒரு பாட்டே வரும். வானாறு புடைமறக்கும் மலர்ச்சடையார் கழல் வணங்க அப்படின்னு அப்பரசாமியோட புராணத்தில் ஒன்று வரும். ஆனா தீராத விருப்பம்னு அர்த்தம். பானாடும் இன்னிசையின் திருப்பதிகம் பாடினார்னார். சரி, அந்த பதியத்தை பார்க்கணும் இப்போ. ஏன்னா அதுக்கடுத்து கச்சூருக்கு போயிடுறாரு. இது நட்டப்பாடை என்கின்ற பண்ணில் அமைந்திருக்கிறது. நட்டப்பாடையில் நமக்கு 3 பேருமே ஞானசம்பந்தரும் பாடியிருக்காங்க, சுந்தரமூர்த்தி சாமியிலும் பாடியிருக்காங்க. திருக்கேதீச்சரம் என்கின்ற கஷேத்திரத்துலேயும் நத்தார் உடைஞாழல் அப்படிங்கிற அந்த பதிகமும் நட்டப்பாடையில் சுந்தரமூர்த்தி சாமி பாடியிருக்கார். நமக்கு ஞானசம்பந்தர் நட்டப்பாடையில் பல பதிகங்கள் பாடியிருக்கார், பல கட்டளை பாடியிருக்கார். இவருடைய கட்டளையும் வித்தியாசமாக இருக்கும். அந்த கட்டளையோட சேர்ந்து பார்க்காத கட்டளையாக இருக்குது. கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் வீராணியிடம் கன்றினோடு பிடிசூழ்தன் கழு குன்றமே பள்ளின் வெள்ளை தலையன் தான் பகிலும் இடம் கல்லின் வெள்ளை அருவி தன் கழு குன்றினை மல்லில் மல்கு திரள்தோல் ஊரன் பணப்பீனால் சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமின்களே. இது உங்களுக்கு அந்த இதே மாதிரி நத்தார் ஓடை ஞாழல் பசு ஏரி நனை கவுள்வாய் அப்படின்னு திருக்கேதீச்சரத்தில் பாடுறார். செத்தார் எலும்பு அணிவான் திருக்கேதீச்சரத்தானேன்னு அங்கே சுந்தரமூர்த்தி சாமி பாடுறார். அதே கடலில் தான் இதை பாடி வச்சிருக்கார். கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள்னர். பல கொலைகளினாலே வரக்கூடிய நமக்கு பாவங்கள் வினை கர்மம் ஆகாமை என்று சொல்கிறார். எதனால் கொலை பண்ணுகிறோங்கிறாரு? கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவேனர். சொல்லினாலே தீமை செய்கின்றோம், பலரை சாகும்படியாக செய்கின்றோம். நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒருத்தவங்களுக்கு உயிர் போகிறது மாதிரி இருக்குது சில நேரங்களில், இல்லையா? அந்த வார்த்தை எவ்வளோ அவங்க சாகலைனாலும் செத்ததுக்கு சமானம். அந்த கொலைப்பாவத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் எதுக்கு இருக்குது? இந்த சொல்லுக்கு இருக்குதுன்னு சொல்லுகிறார். அதனால் உரையினால் வருபாவம் அப்படின்னு திருநாரையூர் கஷேத்திர தேவாரத்தில் சொல்லுவார் ஞானசம்பந்தர். கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தான் நீங்கவே, அந்த வினைகள் எல்லாம் நீங்குவதற்கு சென்று சென்று தொழுவினார். ஒரு தடவை போயிட்டு விட்டுறாதீங்கிறார். எதுக்கு? திருக்கழுக்குன்றத்துக்கு எப்படி போனோமா? சென்று சென்று என்னாச்சுங்க